இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு திருத்தந்தையோட திரு பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரோமையின் ஆயர் என்ற முறையில் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் 146 மேய்ப்பு பண்ணி ஆய்வு சந்திப்புகளும் 317 தார்மீக உறவு சந்திப்புகளும் 322 ரோமை பங்குகளின் சந்திப்புகளும் நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார். இவர் 104 தடவை அனைத்துலக திருத்தூது பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இதன் மூலம் இவர் 129 நாடுகளுக்கு சென்றுள்ளார். இவை பற்றி உலக நாடுகளும் ஊடகங்களும் அவ்வப்போது வியப்பை ஏற்படுத்தியுள்ளன. இவை தவிர ரோமையில் இவர் இருக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் மூவேளை இறைவேண்டல் வேளையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து அற்புத காட்சி தந்து தொடர் மறைக்கல்வியினை அளித்து சிறப்பு செய்திகளை மக்களுக்கு அளித்து வந்தார். 17.6 பில்லியன் மக்களை சந்தித்தார். அந்த மக்களுக்கு 1160 சிறப்பு செய்திகளை சொல்லிக்காரு. இது மட்டுமல்லாம மாபெரும் யூபிலி ஆண்டாம் 2000 ஆண்டு மட்டும் 8000 பில்லியன் மக்களை தனியாக சந்தித்து ஆசி வழங்கியுள்ளார். இதயங்களை ஈர்த்த இந்திய பயணங்கள். 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது பல பணிகளை உள்ளடக்கி இந்தியாவிற்கு வருகை தந்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களை இந்திய மக்கள் நெஞ்சம் குளிர வரவேற்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு விமானம் மூலம் வந்து இறங்கினார். நேராக தோமையார் மலைக்கு சென்று அங்குள்ள புனித தோமையார் சிற்றாலயத்தில் இறைவேண்டல் செய்தார். பின்னர் அங்கிருந்தபடியே சென்னை பெருநகரை பல திசைகளிலும் திரும்பி இறைவேண்டலுடன் தமது ஆசிகளால் நிரப்பினார். அங்கிருந்து ராஜாஜி மண்டபத்திற்கு சென்று பிற சமய சபை தலைவர்களுடன் கலந்துரையாடினார். பின் சாந்தோம் புனித தோமாவின் கல்லறை அடங்கிய பேராலயத்திற்கு வருகை புரிந்து பேராயர் இல்லத்திற்கும் சென்று ஆசியளித்தார், இறைவேண்டல் செய்தார். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கில் வெள்ளமென திரண்டிருந்த மக்களிடையே திருப்பலி நிறைவேற்றினார். அங்கு தமது ஆசையை அளித்தபோது இந்த சந்திப்பை மக்கள் என்றும் தங்கள் நினைவுகளில் கொண்டுள்ளனர். அங்கிருந்து கேரளாவுக்கு புறப்பட்டு சென்று மீண்டும் 2002ஆம் ஆண்டு டெல்லிக்கு வந்து சென்றார். அது அரசு முறை பயணமாகும். 1984ஆம் ஆண்டு உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு உலக இளையோர் மாநாடுகளை உற்சாகமாக நடத்தி வந்துள்ளார்.